السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: واعلموا أن الله غفور حليم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الأناة من الله والعجلة من الشيطان. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தற்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய உலகம் என்பது ஒரு அவசர உலகமாக, இந்த அவசரம் என்பது இந்த விஷயம் அந்த விஷயம் என்று பிரித்து பார்க்க முடியாத அளவு உலகத்தினுடைய எல்லா காரியங்களிலும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து அந்த உணவுக்காக தயார் செய்யப்படக்கூடிய விவசாயமோ மாமிசங்களோ அதுவாகட்டும், நாம் பயணிக்கக்கூடிய வாகனத்தினுடைய முறைகளாகட்டும், நாம் பயன்படுத்தக்கூடிய இணையதளத்தினுடைய வகைகளாகட்டும், உலகத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் விரைவு என்பது, மிக வேகம் என்பது இன்றியமையாத ஒன்றாக, இன்னும் சொல்ல போனால் அவைகளுக்கு நாம் பழகிப்போன ஒன்றாக இன்றைய உலகத்தில் நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் காலங்கள் நமக்கு சொல்லக்கூடிய யதார்த்த ஒரு நிகழ்வு. வேகம் என்பது, விரைவு என்பது தேவைதான். ஆனால் அது எங்கு தேவையோ எங்கு அவசியமோ அப்படிப்பட்ட இடங்களில் மட்டும் பயன்படுத்தினால் அது தவறல்ல. ஆனால் உலகம், நாம் பயணிக்கக்கூடிய பயணங்கள், நமது வாழ்க்கையுடைய சூழல்கள் முழுக்கவே விரைவு விரைவு என்கின்ற ஒரு சூழலில் எந்த அளவிற்கு என்று சொன்னால், மனித சமுதாயத்தில் நிதானம் என்று என்கின்ற ஒரு வார்த்தை அல்லது அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் மறந்துவிட்ட அளவிற்கு இந்த உலகத்தில் மனிதர்கள், மனித சமுதாயம் மிக விரைவாக நம்மை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த விரைவுடைய தீவிரம் என்பது எவ்வளவு தூரங்கள், இதனுடைய பாதிப்பு என்பது எவ்வளவு தூரங்கள், நாம் இதனை அறியாமல் இருக்கின்றோம் என்பதை குறித்து வல்லோன் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சொல்லி தர்றான். நாம எல்லாத்திலுமே வேகமா இருக்கணும், சீக்கிரமா ஒரு காரியத்தை முடிக்கணும், விரைவா நடைபெறணும், இப்படிதான் நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த வேகம், இந்த அதி தீவிரம் நமக்கு எவ்வளவு பெரிய நாசங்களை விளைவிக்க காத்திருக்கின்றது என்பதை நாம் அறியாத அளவிற்கு இன்னைக்கு வேகத்தை நாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டோம். அது அல்லாஹ் சொல்றான்: وَلَوْ يُعَجِّلُ اللَّهُ لِلنَّاسِ شَرَّ اسْتِعْجَالِهِمْ بِالْخَيْرِ لَقُضِيَ إِلَيْهِمْ أَجَلُهُمْ. பொதுவா இன்றைய நிறைய மனிதர்களுடைய எண்ணங்களும் கூட அதுதான். நான் அல்லாஹ்வை தினமும் தொழுகிறேன், ஐவேளையும் தொழுகிறேன், எல்லா கடமையும் செய்யறேன், அல்லாஹ் கிட்ட நிறைய கேட்கிறேன், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. யார் யாரும் எப்படி இல்லாம வாழ்றாங்க,
நான் நல்ல முறையில் வாழணும்னு நினைக்கிறேன், அவனை சொல்லுகிறேன், அவனை வணங்குறேன், அவன்கிட்ட தான் கேட்கிறேன், எனக்கு ஆனா தர்றது இல்லை. இது பலர்களுடைய மனக்குமரலும் கூட. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது வார்த்தைகள் அல்லாஹ் இப்படி சொல்லி தருவான். وَلَوْ يُعَجِّلُ اللَّهُ لِلنَّاسِ شَرَّ اسْتِعْجَالِهِمْ بِالْخَيْرِ. நாம் ஒன்றை இது எனக்கு நல்லது, இது கிடைக்கப்பட்டால் நான் வாழ்க்கையில் முன்னேறி விடுவேன், எனது வாழ்க்கையில எந்தெந்த மாற்றங்கள்லாம் வந்துடும், எனக்கு இதுதான் வேணும் நல்லது நாம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அவன் தீயதை நல்லது என்று நினைத்து அவன் கேட்டுக் கொண்டிருக்கின்றான். மனிதன் தீயதை நல்லது என்று கருதி இடத்தில் அதிகமாக கேட்கிறான். அவன் அவசரப்பட்டு கேட்பதை போன்று அவன் கேட்பதையெல்லாம் நான் கொடுத்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், லகுவிய இலைஹிம் அஜலுஹும், அவர்களது வாழ்க்கையே முடிஞ்சிருங்கிறான். நாம நினைக்கிறோம் இதுதான் எனக்கு நல்லது, இதுதான் எனக்கு வேணும். அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், கேட்டு அல்லாஹ் தரதில்லை என்று வருத்தப்படுறோம். அல்லாஹ் சொல்றான், அவன் நல்லது என்று கருதி தீயதை கேட்கின்றான். கேட்ட பிறகும் அவனுக்கு மனதில் சமாதானமாக இல்ல, நான் கேட்டது அல்லாஹ் கொடுக்கலங்கிற. அல்லாஹ் சொல்றான், அவன் தீயதை கேட்டிருக்கின்றான். அவன் அவசரப்பட்டு கேட்பதை போன்று நானும் அவசரப்பட்டு கொடுத்து விட்டால் லகுவிய இலைஹிம் அஜலுஹும், அவர்களில் பலர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கும் முடிஞ்சிருக்குங்கிறான். இந்த ஆயத், இந்த வசனம் நமக்கு யதார்த்தமாக சொல்ல வரக்கூடிய விஷயமும் அதுதான். தீவிரம், வேகம், விரைவு, இது எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் ஒத்துப்போகக்கூடிய விஷயம் அல்ல. கண்டிப்பாக விரைவு என்பது, வேகம் என்பது இன்றைக்குமே அழிவையே சாரும். மாறாக நிதானம் மட்டுமே ஒரு மனிதனுக்குண்டான வெற்றியை, அதற்குண்டான அனுகூலங்களை அவனுக்கு இலகுவாக்கி தரும். எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லித் தருவார்கள், அல் அனாத்து மினல்லாஹ், அல் அனாத்து மினல்லாஹ். ஒரு காரியத்தை நாம் தீவிரமாக சிந்தித்து யோசித்து நிதானமாக செயல்படுதல், அது அல்லாஹின் புறத்திலும் நமக்குண்டான செயல்பாடு. ஒரு காரியத்தை எடுத்தோம் கௌத்தம் இல்லை, இதை செய்தால் இதனுடைய விளைவு என்னவாக இருக்கும், இதை நாம் ஆரம்பித்தால் இதை நாம் கண்டினியூவாக செய்து தொடர்படியாக நம்மால் செய்ய முடியுமா, இதை செய்வதன் மூலமாக நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் லாபங்கள் இருக்குமா? இப்படி ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பாக, செயல்படுத்துவதற்கு முன்பாக நிதானத்தோடு கொஞ்சம் யோசித்து செயல்படுதல் அல் அனாத்து மினல்லாஹ். ஒரு காரியத்தை யோசித்து நிதானத்தோடு செயல்படுத்துவது அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பெற்றது. அதிலே ஒரு காரியத்தை எடுத்தோம் தவிர்த்தோம், நினைச்ச ஒண்ணு செய்யணும். இந்த தீவிரம், இந்த அவசரம் ஷைத்தானின் புறத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடியது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பார்கள். இந்த அவசர கதியுடைய இந்த உலகத்தில் மனித சமுதாயம், குறிப்பாக அதில் முஃமின்களும் மறந்துவிட்ட ஒரு குணம், இந்த சமுதாயத்திற்கு மிக அவசியமான ஒரு குணம் நிதானம். இந்த நிதானம் என்பது நம்முடைய வார்த்தைகள் கூட கிடையாது, வாழ்க்கையிலே இல்லை, நம்முடைய வார்த்தைகள் கூட கிடையாது. சமுதாயத்தினுடைய குடும்பத்தின் உறவுகள், சமுதாயத்தின் உறவுகள், நட்பின் உறவுகள் இன்னைக்கு நிறைய விரிசல் காணப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, நாம் யோசிக்காமல் பயன்படுத்தக்கூடிய சின்ன வார்த்தைகள், அவசரப்பட்டு நாம் பேசிவிடக்கூடிய சில வார்த்தைகள். நாம் யாரிடத்தில் பேசுகின்றோம், எதற்காக பேசுகின்றோம் எதுவுமே தெரியாமல் பெற்றோரிடத்தில் ஒரு பிள்ளைகள் பேசக்கூடிய வார்த்தைகள், ஒரு ஆசிரியரிடத்தில் ஒரு மாணவன் பேசிவிடக்கூடிய வார்த்தைகள், சில உறவுகளிடத்தில் பேசிவிடக்கூடிய வார்த்தைகள், நிதானம் இல்லாமல் சற்று யோசிக்காமல் நாம் பயன்படுத்திவிடக்கூடிய வார்த்தைகள் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நமக்கு விரிசலாக மாற்றி விடுகிறது. உலகத்துடைய யதார்த்தமான எத்தனையோ காட்சிகள் நம்மால் காண முடியும்.
அல்லாஹ்விற்கு நமக்கு தெரியும் எத்தனையோ பெயர்கள் உண்டு. வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்விற்கு நீங்கள் அழைப்பதற்கு பல பெயர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ் தனக்குத்தானே கொடுத்துக் கொண்ட பெயர்கள் ஒன்று என்ன தெரியுமா? திருமறை அல்லாஹ் பேசி தருவான். கிட்டத்தட்ட திருமறையுடைய 4 இடங்கள் அல்லாஹ் தன்னை குறித்து குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களால் தன்னை பெருமிதம் பாராட்டிக் கொள்ளக்கூடிய ரப்புல் ஆலமீன் இந்த பெயரில் தன்னை குறித்து திருமறையுடைய 4 இடங்கள் அல்லாஹ் அறிமுகம் செய்வான். வஅலமு, எனது அடியார்களை அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ கஃபூருன் ஹலீமுன், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் கஃபூருன், கண்டிப்பாக எல்லா பாவங்களையும் மன்னிப்பவன். அதோடு முடித்துக் கொள்ளவில்லை, அல்லாஹ் சொல்றான் ஹலீமுன். ஹலீமுன், அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானித்து செய்பவன். என் சொல்றது நீ மாறு செஞ்சிட்டியா, என் கடமையை தவற விட்டுட்டியா, உடனே தண்டித்தல் இது மனிதனின் பண்பு. தீவிரம் காட்டுதல், அவசரப்படுதல் மனிதனின் பண்பு. அல்லாஹ் சொல்றான் ஹலீம், நான் அவசரப்படுபவன் அல்ல, நான் அவசரப்படுபவன் அல்ல. ஹலீம், நிதானமாக என்று யோசித்து செய்பவன் நான். படைத்த ரப்புல் ஆலமீன் படைப்பாளர்கள் விஷயத்தில், படைப்புகள் விஷயத்தில் இவ்வளவு தூரங்கள் அல்லாஹ் நிதானித்து யோசித்து செய்வோம் என்று சொல்ல வருகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு சொல்ல வருவது, அடியார்களே, எனது அடியார்களே, எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்த உடனே ஒருத்தவரை கேள்வி கேட்கிறானா, ஒரு விஷயத்தை சொல்லிட்டானா உடனே உனக்கு பதிலுக்கு பதில் பேசியாகணும், உடனே பதிலுக்கு பதில் பழிவாங்கியாகணும். இந்த எண்ணம் தவறான எண்ணம். காரணம், நான் ஹலீம், நான் ஹலீம், நின்று யோசித்து எதையும் செய்பவன். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கும் மூமின்களாய் உங்களுக்கும் அந்த நிதானம் தேவை. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, துவங்குவதற்கு முன்பாக, ஒரு பேச்சை பேசுவதற்கு முன்பாக, இதை செய்தால், இதை பேசிவிட்டால் இதில் பின்னணியில் லாபங்கள் இருக்குமா, நஷ்டங்கள் இருக்குமா, நன்மைகள் இருக்குமா, தீமைகள் இருக்குமா, சற்று யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்துங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை அதிகமாக சுட்டிக்காட்டுவதன் மூலமாக இந்த உலகத்திற்கு, குறிப்பாக மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்பதாக இமாம்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைப்பார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் பெரும்பான்மை மக்களிடம் இல்லாமல், அறவே இல்லாமல், சுத்தமாக மறந்துவிட்டு ஒரு குணம் என்பது நிதானம் என்பது. எல்லா காரியங்களிலும், எந்த ஒரு செயல்பாடிலும் அவசரத்தை கைகூடக்கூடிய நமக்கு நிதானம் என்பது முற்றிலுமாக மறந்தெழுந்து விட்டு ஒரு குணமாக மாறிப்போய் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யமன் தேசத்தினுடைய சாவியாக, மார்க்க தீர்ப்பு சொல்பவராக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுக்குண்டான காவியாக அனுப்பி வைக்கிறார். யமனுடைய ஆளுநர் வேறு சஹாபி, யமனுடைய காவியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைக்கிறார். அப்படி தயார் செய்து பயணங்கள் புறப்படுவதற்கு முன்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், துருசுருனி வான ஹதீஸு சின் வலா இல்ம லீ பில் கலா. நபியே நாயகமே, மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பை, மிகப்பெரிய சுமையை என் மீது சுமத்தி நீங்கள் யமனுக்குண்டான காவியாக என்னை அனுப்பி வைக்கின்றீர்கள். ஆனால் யா ரசூலே, எனது வயதோ சிறியது, எனக்கு வயதோ சிறிய வயது, அதுபோன்று இதுவரை நான் மார்க்க தீர்ப்பு சொல்லி பழக்கப்படாத, எனக்கு எந்த அனுபவம் இல்லை யா ரசூலல்லாஹ். எனவே இப்பேற்பட்ட மார்க்கத்தினுடைய சுமையை எனக்கு கொடுத்து நீங்கள் அனுப்புகின்றீர்கள் யா ரசூலல்லாஹ் என்பதாக தனது வேதனையை,
நான் எப்படி இதில் வெற்றியாளனாக வலம் வர முடியும், என்னால் எப்படி இதை திறம்பட செயல்படுத்த முடியும் என்கின்ற கவலையை அண்ணன் பெருமானாரிடத்தில் அலியும் ரலியல்லாஹு தெரிவிக்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தேசத்தினுடைய காவி, ஒரு நீதிபதி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய ஒரு உபதேசம் செய்தார்கள். சிறிய ஒரு உபதேசம், யா அலி இன்னல்லாஹ சயஹதி கல்பக், அலியே உனது கல்புல அல்லாஹ் நேர்வழிக்கு ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வைசப்பத்து லிசானக, உனது நாவை அல்லாஹ் நலவான காரியங்கள், நன்மையான காரியங்கள் அல்லாஹ் சரிப்படுத்துவானாக அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வசியத் செய்தாங்க. வயது சிறியது என்று வருத்தப்படுகின்றாய், நீதித்துறையில் அனுபவம் இல்லை என்று உனது கவலை வெளிப்படுத்துகின்றாய், வேற எதுவும் செய்ய வேண்டாம் அலியே. ரசூலுல்லாஹ் சின்ன ஒரு உபதேசம் செய்தாங்க. ஃபைதா ஜலஸ பைன யதைக்கல் ஹஸ்மான், நீ நீதிபதியாக எவனுக்கு போகின்றாய், உன்னிடத்தில் ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு வாதாடுபவர்கள் 2 நபர்கள் வருகின்றார்கள், வாதியும் பிரதிவாதியும் வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது நீ என்ன செய்யணும் தெரியுமா? فلا تطوين حتى تسمع من الآخر كما سمعت من الأول. ரசூலுல்லாஹ் பெருசா ஒன்றும் சொல்லல, நபிகள் பெருமானார் சின்ன ஒரு உபதேசம் செய்தாங்க. எவனுக்கு நீ அதே சாவியாக போகின்றாய், உன்னிடத்தில் ஒரு வழக்கை எடுத்துக்கொண்டு 2 மனிதர்கள் வருகின்றார்கள், நீ எதுவும் செய்ய வேண்டாம். முதல் மனிதரிடம் நீ எப்படி பொறுமையாக விஷயத்தை கேட்டாயோ அதுபோன்று 2ஆம் மனிதரிடம் நீ விஷயத்தை முழுமையாக கேட்பதற்கு முன்பாக தீர்ப்பு செய்யாது. வாதி வருகின்றார், பிரதிவாதி வருகின்றார். வாதி ஒரு விஷயத்தை சொல்லுவாரு, நீ உடனே அதை கேட்ட உடனே தீர்ப்பு சொல்லிடாரு. 2ஆம் மனிதரிடமும் முதல் மனிதரிடத்தில் எப்படி பொறுமையாக கேட்டாயோ அதுபோன்று 2ஆம் மனிதரிடமும் அவர் தரப்பு நியாயத்தை நீ பொறுமையாக கேட்டுக்கொள்ளாலேயே, கேட்டுக்கொண்ட பிறகு நீ தீர்ப்பு செய், கண்டிப்பாக நல்லதா இருக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையை சொல்லித் தர்றாங்க. எங்கு தவறு நிகழும் தெரியுமா? எடுத்தோம் தவிர்த்தோம் அவசர கதியில் தீர்ப்பு செய்தால் கண்டிப்பாக தவறுதான். 2 தரப்பிடமும் அவர்கள் வாதத்தை பொறுமையாக கேட்டு, அப்படி பொறுமையாக கேட்டு சிந்தித்து அதன் பிறகு தீர்ப்பை செய்தால் அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக தவறுக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. அலியே நீ இதை செயல்படுத்தி நீ வெற்றியாளனாக வரம் வருவாய். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவோடு அனுப்பி வைத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஆச்சரிய நிகழ்வு என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, فما زلت قاضيا او ما سقطت في قضاء بعد. நபிகள் பெருமானார் எப்பொழுது இந்த ஒரு சின்ன ஒரு உபதேசத்தை மட்டும் செய்து அனுப்பினார்களோ, விஷயம் என்னங்க, அவசரப்படாத, அவசரத்தில் தீர்ப்பு கொடுக்காத, பொறுமையா 2 பேருடைய வாதத்தையும் கேட்டு சிந்தித்து தீர்ப்பு கொடுக்க, இது ஒன்றுதான் சொல்றாங்க. فما زلت قاضيا او ما سقطت في قضاء بعد. அதற்கு பிறகு எனது வாழ்க்கையில் எந்த ஒரு முறையீடும், எனது தீர்ப்பில் எந்த ஒரு தவறும் வந்ததே கிடையாது. காரணம், அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானத்தின் அவசியத்தை, எப்படி செய்தால் எப்படி தீர்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக தவறாது என்று அண்ணன் பெருமானார் வழி நடத்தினார்களோ அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் நான் செய்தேன். அதற்கு பிறகு என் வாழ்க்கையில் சந்தேகம் வந்ததே கிடையாது. அலி ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி அபூதாவுடைய ஹதீஸ். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த சமுதாயத்திலிருந்து காணாமல் போன தொலைந்து விட்ட ஒரு குணம் என்பது நிதானம். எல்லா விஷயங்களிலும், எல்லா காரியங்களிலும், குறிப்பாக இன்றைய சமூக வலைதளங்களை பொறுத்தவரை நம்மை குறித்து பிற சமுதாய மக்கள் எவ்வளவு தூரங்கள் கண்ணியத்தோடும் மேன்மையோடு பார்க்கின்றார்களோ அத்தனை கருத்துக்களை சீறு குறைக்கக்கூடிய, சீறு கெடுக்கக்கூடிய ரீதியில் ஒருவருடைய கருத்துக்கு மறு கருத்து பரிமாறுகின்றேன் என்ற பெயரில் அவருடைய மானங்களை முழுவதுமாக குறைத்துவிடக்கூடிய அளவு
நீ இப்படி பேசினாயா, நான் இப்படி பேசுகின்றேன் பாரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒன்றும் தெரியாதவர்கள் அல்ல, ஒன்றும் புரியாதவர்கள் அல்ல, படித்தவர்களும் கூட சமூக வலைதளங்களில் ஒருவருக்கு ஒரு தரக்குறைவாக பேசிக் கொள்ளக்கூடிய இது போன்ற விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் உபதேசிக்கின்றானோ நிதானத்தை கடைபிடியுங்கள், நிதானத்தோடு எல்லா காரியங்களிலும் சிந்தித்து செயல்படுங்கள் என்று எந்த உம்மத்திற்கு அல்லாஹ் உபதேசிக்கின்றானோ அந்த உம்மத்தினுடைய கை சேதம் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமே இல்லாமல் சின்ன ஒரு கருத்து பரிமாற்றங்கள் கூட தங்களுக்கு மத்தியில் நிதானத்தோடு இல்லாமல் போட்டிக்கு போட்டியாக நீ பெரியவனா நான் பெரியவனா என்று கருதக்கூடிய அளவிற்கு இன்றைய உம்மத்தை சீரெடுத்து வைத்திருக்கின்றது இன்றைய தீவிரம் என்பது. அல்லாஹ் பாதுகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்துல் கைஸ் என்கின்ற ஒரு மனிதரை குறித்து நபிகள் பெருமானார் இப்படி பெருமையாக சொன்னார்கள். புகாரியுடைய ஹதீஸ், இன்ன ஃபீக லகஸலத்தைனி யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு. அப்துல் கைஸே, உன்னிடத்தில் அல்லாஹும் ரசூலும் பெருமைப்படக்கூடிய 2 குணங்கள் உண்டு என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருங்க? உலகத்தில் எந்த மனிதரும் அல்ல. யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் ரசூலும் நேசிக்க தகுந்த 2 குணங்கள் உன்னிடத்தில் உண்டு அப்துல் கைஸே. என்ன குணங்கள்? அல் இல்மு வல் அனாத்து. எந்த ஒன்றையும் சிந்தித்து செயல்படுவதும் எல்லா காரியங்களிலும் நிதானத்தோடு செயல்படுவதும் இந்த 2 குணங்கள் அப்துல் கைஸி உன்னிடத்தில் உண்டு. இந்த 2 குணங்கள் அல்லாஹும் ரசூலும் பிரியப்படக்கூடிய குணங்கள். இந்த 2ம் அல்லாஹும் ரசூலும் பிரியப்படக்கூடிய குணங்கள். அந்த 2 அரும்பாக்கியமான அந்த குணங்கள் உன்னிடத்தில் உண்டு. நீ அந்த குணங்களுக்கு சொந்தக்காரர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அடையாளப்படுத்தினார்களே. அந்த சமுதாயமாயுது சின்ன ஒரு வார்த்தையை கூட, சின்ன ஒரு கருத்தை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் தங்களுக்கு மத்தியில் சகால வார்த்தைகளினால் இது ஒரு பொதுத்தரம். நாம் மட்டுமல்ல, நம்மை கடந்து பல சமூக உறவுகள் உண்டு என்பதை கூட மறந்து அநாகரிகமான வார்த்தைகளினால் வார்த்தை போல் நடத்தக்கூடிய சுயந்திரமான செயல்பாடுகள் அல்லாஹ் பாதுகாக்க. பெருமானாருடைய வாழ்க்கையை ஒரு நிகழ்வு. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஸீத் இப்னு ஸஅதா என்று சொல்லப்படக்கூடிய யூதர்களுடைய மிகப்பெரிய மத போதகர். யூதர்கள் மிகப்பெரிய மத போதகர் யார்? ஸீத் இப்னு ஸஅதா. இந்த ஸீத் இப்னு ஸஅதா அண்ணன் பெருமானாரை அதிகமாக திட்டிக் கொண்டே இருப்பவர். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஸீத் இப்னு ஸஅதாவிடம் ஒரு முறை தனது தேவைக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட சில தவணையை வைத்து அந்த தவணை முடிவதற்கு 2 தினங்கள் முன்பாக ஸீத் இப்னு ஸஅதா அண்ணன் பெருமானாரை தேடி பள்ளிக்கு வந்துட்டார். ரசூலுல்லாஹ் வாங்கிய கடன் அந்த தவணை இன்னும் வரல. தவணைக்கு 2 தினங்களுக்கு முன்பாகவே நபிகள் பெருமானாரை தேடி ஸீத் இப்னு ஸஅதா பள்ளிக்கு வந்துட்டார். வந்தவர் நபிகள் பெருமானாரை என்னென்ன தரக்குறைவான வார்த்தைகள் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசுறார். நபிகள் பெருமானார் பொறுமையோடு இருக்கிறாங்க. சுற்றிலும் இருந்த சஹாபாக்கள், குறிப்பாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு பொறுக்க முடியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவையில் இருக்கிறாங்க, பொறுக்க முடியல. நபிகள் பெருமானார் கடன் பெற்றிருக்கின்றார்களே, இல்லை என்று சொன்னால் தலையை சீவி விடுவேன் என்கின்ற அளவிற்கு கோபம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் உமரை சமாதானப்படுத்தினாங்க. படித்துட்டு சொன்னாங்க, யா உமர் அன வஹுவ குன்னா அஹ்வஜு இலா கைரி ஹாதா. உமரே, நமக்குத்தான் தேவை, நாம தான் அவர்கிட்ட போய் வாங்கி இருக்கிறோம், எனவே பொறுமைக்காருங்க.
நமக்கு தேவை, நாம் அவரிடத்தில் கடன் வாங்கி இருக்கின்றோம், எனவே பொறுமை காருங்கள். சொன்ன நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அது உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, இத்ஹப் பிஹி யா உமர் ஃபஅதிஹி ஹக்கஹு. உமரே, ஸைத் இப்னு ஸஅனாவை அழைத்து செல்லுங்கள், அழைத்து சென்று அவருக்கு நான் என்ன கடன் வாங்கி இருக்கின்றேனோ அந்த கடனை நிறைவேற்றுங்கள், அந்த கடனை கொடுத்து விடுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை. நபிகள் பெருமானார் இப்படி சேர்த்து சொன்னார்கள், வஸிதுஹு 20 சாஅம் மின் தம்ரின் மகானின் மா ரஅத்துஹு. நான் வாங்கிய கடன் கொடுத்துருங்க, அதனோடு சேர்த்து 20 சா பேரித்த பழத்தை அதிகமாக கொடுங்கள். காரணம், நமக்கு தேவைக்கு அவர் கொடுத்தார் அல்லவா, எனவே அந்த நன்கு உபகாரமாக 20 சா சேர்த்து கொடுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்துக் கொண்டு சென்றார்கள். நபிகள் பெருமானார் கூறியதை போன்று வாங்கிய பொருளையும் கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று 20 சா சேர்த்தும் கொடுத்தாங்க. ஸைத் இப்னு ஸஅனா கேட்டாராம், உமரே, இந்த 20 சா எதற்கு? ரசூல் சொன்னார்கள் அல்லவா, ரசூல் சொன்னதை செய்வது என்கிறது கடமை, எனவே வைத்துக் கொள்ளுங்கள். வாங்கிக்கிட்டாரு. வாங்கிய பிறகு அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்டாரு, அமீருல் உமரே, என்ன யார் என்று தெரியுமா? உமரே, என்ன யார் என்று தெரியுமா? சொன்னாங்க, தெரியலையே. சொன்னார், நீங்கள் யாரின் மீது கோபத்தோடு இருக்கின்றீர்களோ, நபியை பயங்கரமாக திட்டுகின்றான், யார் மீது கோபமாக இருக்கின்றீர்களோ அந்த ஸைத் இப்னு ஸஅனா நான் தான், அந்த ஸைத் இப்னு ஸஅனா நான் தான் என்று சொல்லிவிட்டு சொன்னார், நான் அண்ணன் பெருமானாரிடத்தில் இவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டேன் என்று உங்களுக்கு கோபம் வருகின்றது அல்லவா, கோபம் வருவது நியாயம்தான், நான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் தெரியுமா? சொன்னாரு, لم يكن من علامات النبوة شيء إلا وقد عرفت في وجه رسول الله صلى الله عليه وسلم حين نظرت إليه إلا إثنتين. நான் எப்பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நேருக்கு நேராக பார்த்தேனோ அப்பொழுதே தெரிந்து கொண்டேன் இவர் நபிதான் என்பதை. நான் அப்பொழுதே தெரிந்து கொண்டேன் இவர் நபிதான் என்பதை. ஆனால் அதனை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு 2 அடையாளங்கள் இந்த வேதங்கள் சொல்லப்பட்டது. 2 அடையாளம் எனக்கு வேணும், அந்த அடையாளத்தை நான் கன்ஃபார்ம் பண்ணத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் திட்டினேன் சொல்லிட்டு சொன்னாரு. முதல் அடையாளம், யஸ்பிகு இல்முஹு ஜஹலா வலா தஸீதுஹு ஷித்தத்துல் ஜஹலி அலைஹி இல்லா இல்மா. நபியினுடைய மடமையை விட அவரது அறிவு ஞானம் முந்தி இருக்கும். இது முதல் அடையாளம். நபியை நீங்கள் எவ்வளவு தூரங்கள் காயப்படுத்தினாலும் அந்த காயத்தை புன்சிரிப்போடு நிதானத்தோடு கடந்து போவார் என்பது தௌராத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம். அந்த 2ஐயும் எனது கண்களால் தான் நான் ஆசைப்பட்டேன், எனவே நபியை திட்டினேன். எந்த ஒன்றையும் அவரை கோபப்படுத்துங்க, நிதானத்தோடு இருப்பார். அவரது மடமையான காரியங்களை விட அவரது அறிவு சார்ந்த காரியங்களை முன்னோக்கி இருக்கும். இந்த 2ம் நபியை குறித்த தௌராத்தில் சொல்லப்பட்டது. அந்த 2ஐயும் காண ஆசைப்பட்டேன், அந்த 2ஐயும் பார்த்துட்டு இருந்தாரு. சொன்னது மட்டுமல்ல, அங்கேயே சொன்னார், உமரை உங்களை சாட்சியாக்கின்றேன், அன்னி கதிர் அறிவிப்பு இல்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாம் எழுதினா ஒபி முஹம்மது ரசூலுல்லாஹ். உமரை உங்களை சாட்சியாக்குகின்றேன், அல்லாஹ்வை ரப்பாகவும் முஹம்மதை தூதராகவும் நான் பொருந்திக் கொண்டேன். எனது கலிமாவும் இருக்கு, எனது ஈமான் இருக்கு, நீங்களே சாட்சி. உமர் ஒரு நிதானம் என்ன செய்துவிடும்? ஒருவன் திட்டுவிட்டால், ஒருவன் அழைத்து விட்டால், முறைத்து விட்டால் திரும்ப முறை இல்லை என்றால் நீ கோலை உலகம் சொல்லுகின்றது, இஸ்லாம் சொல்லுகின்றது, இஸ்லாம் சொல்லுகின்றது. நிதானத்தோடு கண்டிப்பாக ஒருபோதும் போட்டு போக மாட்டாய். அண்ணன் பெருமானாரை சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொன்னான். அண்ணன் பெருமானாரை அந்த குணம், அந்த நிதானம் ஒரு யூத மத போதகர் மிகப்பெரிய அறிவாளி அவரை இஸ்லாத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக அமைந்தது. வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள். என் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த சமுதாயம் குறைத்துவிட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நிதானம் என்பது.
இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை வார்த்தைகளில் கூட அந்த நிதானத்தை காண முடியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லித் தருகின்றான், நான் நிதானமாக யோசித்து செய்பவன். எனது அடியார்களே, நீங்களும் எந்த ஒரு காரியத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தைகளிலும் நிதானத்தோடு பேச பழகுங்கள், நிதானத்தோடு செய்ய பழகுங்கள். கண்டிப்பாக அந்த காரியம் வெற்றியாக அமையும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். நிதானத்தை கடைபிடித்து வாழக்கூடிய இரு உலகிலும் வெற்றிக்குண்டான சமுதாயமாக அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.